மக்களே, மாதம்பட்டி ரங்கராஜ் மற்றும் ஜாய் கிறிசல்டா அவர்களுடைய அந்த பிரச்சனை வந்து இப்ப பூதாகாரமாக சோசியல் மீடியால வந்து பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களை பற்றின வீடியோஸை இப்ப ஜாய் கிறிசல்டா அவர்கள் வந்து அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ எதனால ஏன் இப்படி ஷேர் பண்ணி அவங்க வந்து ஒரு பெரிய வீடியோல அழுதுகிட்டே நிறைய விஷயங்களை வந்து பேசியிருக்காங்கன்னு பார்க்கும்போது, ஸோ இவங்க ஜாய் கிறிசல்டா அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதாவது மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் வந்து சென்னை மகளிர் ஆணையத்துல அவர் வந்து அவங்களை வந்து கல்யாணம் பண்ணதும், அதுக்கப்புறம் அவங்க வயிற்றுல சுமக்கிற அந்த குழந்தைக்கும் நான் தான் பொறுப்பு, நான் தான் அந்த குழந்தைக்கு அப்பா அப்படின்ட்டு அவர் வந்து சொன்னதாக ஜாய் கிறிசல்டா அவர்கள் வந்து அவங்க ஒரு பதிவை போட்டிருந்தாங்க சோசியல் மீடியால. ஸோ இதெல்லாம் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் வந்து பார்த்திருப்பார் வேணுமோ, அதற்கு வந்து எதிர்வினை ஆற்றும் வகையாக அவர் வந்து ஒரு பிரஸ் நோட் வந்து கொடுத்திருந்தாரு. அவர் என்ன பதிவு போட்டிருந்தாருன்னா, அதாவது எங்களுக்கு நடந்த திருமணம் வந்து நாங்க எடுத்துக்கிட்ட பிரைவேட்டான போட்டோஸ், வீடியோஸ் இதன் மூலமாக மிரட்டப்பட்டு அந்த திருமணம் என்பது நடக்கப்பட்டிருந்தது. அதே சமயத்துல ஜாய் கிறிசல்டா அவர்கள் சுமக்கிறாங்க இல்லையா, அந்த குழந்தைய வந்து டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு வந்து உட்புகுத்தி, அந்த டிஎன்ஏ டெஸ்ட்ல வந்து என் குழந்தை தான் அப்படின்ட்டு நிரூபணம் ஆயிடுச்சுன்னா, அந்த குழந்தைய வந்து வாழ்நாள் பூராவும் நான் வந்து அந்த குழந்தைக்கு வந்து என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் நான் வந்து எடுத்து செய்யறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு பிரஸ் ரிப்போர்ட் வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் சைட்ல இருந்து கொடுத்து இருந்தாரு. இதெல்லாம் பார்த்த ஜாய் கிறிசல்டா அவர்கள் வந்து ரொம்ப மிகவும் மனம் உடைஞ்சு போயிட்டு அவங்க இப்போ இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. மக்களே பாருங்க, இதெல்லாம் மிரட்டலின் தோனியில எடுக்கப்பட்ட வீடியோக்களா, இல்ல ஒரு லவ்ல ஒரு மனுஷன் வந்து பேசுற மாதிரியான ஒரு வீடியோக்களா? கேட்கறவன் கேன பையனா இருந்தா கேப்பையில நெய் ஒழுகுதுன்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்களை வந்து கேப்ஷன்ல போட்டு மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் வந்து பேசியிருக்கக்கூடிய இன்னொரு வீடியோ வந்து போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் வந்து ஓய் பொண்டாட்டி அப்படின்ட்டு ஒரு வீடியோ வந்து பேசியிருப்பாரு ஜாய் கிறிசல்டாவுக்காக. அந்த வீடியோவை அப்ப ஷேர் பண்ணாங்க. இப்போ இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கிறது மக்களுக்கு மத்தியில இதுவும் பிரபலமாக பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அதே சமயத்துல பல விமர்சனங்களுக்கும் இது வந்து உட்புகுத்தப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.